நேற்று பெங்களூருவில் உள்ள பிரபல உணவகத்தில் வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டு 10 பேர் காயமடைந்தனர். இதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் கண்காணிக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த அறிவுறுத்தல்களில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் உஷார் நிலையில் வைக்கப்பட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது? பெங்களூரு ஒயிட்ஃபீல்டு ராமேஸ்வரம் கஃபேவில் நேற்று பிற்பகல் 1 மணி அளவுல திடீரென அதிக பயங்கர சத்தத்துடன் ஒரு குண்டானது வெடித்து சிதறியது. இந்த தாக்குதல்ல மொத்தம் உணவக பணியாளர்கள் உட்பட 10 நபர்கள் காயமடைந்து அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெறப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில இந்த வெடிகுண்டு வெடிப்பு சம்பவமானது நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில இச்சம்பவம் தொடர்பாக அந்த உணவகத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது பெங்களூரு போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அங்கு சாப்பிட வந்த ஒரு நபர் திடீரென அங்க இருக்கக்கூடிய ஆர்டர் செய்து உணவை ஆர்டர் செய்து அதன் பின்னர் அங்கே டேபிளில் கீழே அந்த பையை வைத்து விட்டு செல்வதும் அந்த பையில் இருந்த வெடிகுண்டே வெடித்ததாகவும் போலீசார் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகள் பதிவான அந்த அடையாளம் தெரியாத நபரின் முக அடையாளங்களை வைத்து தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள 4 பேரிடமும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையானது தற்போது தேசிய புலனாய்வு முகமை அமைப்பும் இந்த வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் என்பதால் அவர்களும் நேரடியாக சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில தற்போது தமிழகம் முழுவதும் ஒரு எச்சரிக்கையானது டிஜிபி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெங்களூருவில் வெடிகுண்டு சம்பவம் எதிரொலி காரணமாக தமிழகம் முழுவதும் எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த டிஜிபி உளவு பிரிவினருக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில தமிழக எல்லைகள் அனைத்து எல்லைகளிலும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டு அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்கு பின்னரே தமிழகத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகமை அமைப்புல கண்காணிப்புல ஈடுபட்டக்கூடிய நபர்களும் சந்தேகப்படுவான நபர்களையும் தற்போது அவர்களது நடமாட்டத்தையும் கண்காணிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகமாக பொதுமக்கள் கூடும் இடங்களான அதாவது மார்க்கெட், மால், தியேட்டர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு டிஜிபி தரப்புல ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த சம்பவம் எதிரொலியாக அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிபி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.